நான் இப்போ கொழுக்கட்டை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதை பாருங்க, மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பூவரணம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது தேங்காய் வச்சிருக்கிறேன், எண்ணெய் வச்சிருக்கிறேன். இதை பாருங்க, வாழை இலை. இன்னைக்கு கொழுக்கட்டை வந்து வாழை இலையில தான் செய்ய போகிறேன். நம்ம கிராமத்துலலாம் நான் மாயவரத்துலலாம் பூவரசம் இலை அதில் தான் நான் கொழுக்கட்டை செய்வேன். இங்கே பூவரசம் இலை கிடைக்கல, அதனால வாழை இலையை அதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணி வச்சாச்சு. நான் வாழை இலையில் தான்மா செய்கிறேன். வாழை இலையில் எண்ணெயை தடவிட்டு தேவையான மாவு எடுத்து அப்படி வச்சு அதை நல்லா சப்பாத்தி தட்டுற மாரி அழகாக மெலிசாக தட்டணும். மெலிசாக சப்பாத்தி தட்டுற மாரி தட்டிட்டு தட்டுறோமா, தட்டியாச்சுன்னா என்ன தட்டியாச்சா, அதை கம்மியாக போவையடா நீ என்னடா இப்படி 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 நல்லா சப்பாத்திக்கு தட்டுற மாரி மெலிசாக தட்டுவோமா. மெலிசாக தட்டியாச்சா, மெலிசாக தட்டிட்டேன்னா இதில் தேவையான அளவு பூரணத்தை வச்சுப்போம். பூரணம் வச்சாச்சு பாருங்க, அவ்வளோதான். இதை அப்படியே ஈஸாக அப்படி மடித்து அப்படியே கொண்டு வந்து நல்லா அப்படி ஓரத்தெல்லாம் நல்லா கவர் பண்ணியாச்சுன்னா கொழுக்கட்டை ரெடி. இதை பாருங்க, இதுமாரி தான் தட்டணும். தட்டி வச்சுட்டு இட்லி பானையில் இட்லி அவிக்கிற தட்டில் வச்சு நம்ம அவிச்சு எடுத்துட வேண்டியதுதான். இது ஈஸா மெத்தடாக இருக்கா? இதுமாரி நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? நம்ம எல்லாம் நீங்களாம் அச்சில் இப்போல்லாம் அச்சு ஆயிடுச்சுப்பா. அச்செல்லாம் எனக்கு செய்ய தெரியல, என்னாலும் மொத்தமாக இருக்குது. அச்சில் செஞ்சோன்னா கொழுக்கட்டை நல்லா மொத்தமாக இருக்கும், மாவு அதிகமாக இருக்கும். இதில் நம்ம சப்பாத்தி மாரி மெலிசாக நம்ம தட்டிக்கலாம், அதனால தான் நான் சொல்கிறேன். அப்புறம் நம்ம வீட்டில் 3 விதமான கொழுக்கட்டைமா. என்ன 3 விதமான கொழுக்கட்டைன்னா, இலை கொழுக்கட்டை, அப்புறம் இதுலேயே நிறையா சரிக்கு சரி தேங்காய் போட்டு நல்லா, விநாயகர் குழந்தை தானே, அவருக்கு ஏற்ற மாரி செய்யணும்ல, அதனால் குட்டி 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 பால் மாரி மாவை உருட்டி வெறும் தேங்காய் நிறைய மாவுக்கு தகுந்த மாரி தேங்காய் திருவி போட்டு ஒரு குட்டி குட்டி பாலாக ஒரு கொழுக்கட்டை. அதுக்கப்புறம் என்னன்னா சக்கரை பாவில் அந்த குட்டி குட்டி பால் போட்டு அது ஒரு கொழுக்கட்டை. 3 விதமான கொழுக்கட்டை நம்ம வீட்டில். எல்லாம் ஈஸிதாம்மா. இந்த மாவு உருட்டுறது தான், அந்த அதுலேயே நம்ம எத்தனை விதமாக செஞ்சுக்கணுமோ நம்ம செஞ்சுக்க வேண்டியதுதான். பிடிச்சிருக்கா? அம்மா கொழுக்கட்டை செய்கிற முறையெல்லாம் பிடிச்சிருக்கா? அவிச்சிட்டு சாமிக்கு படைப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொழுக்கட்டை செய்ய வாங்க, எனக்கு ஆள் பத்தாக்குறையாக இருக்குது. வாங்க கொழுக்கட்டை செய்வோம் வாங்க.